நாலாவது மாடல் கேள்வி. இதில் கேட்கப்பட்டது N2F2 ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் லூயிஸ் ஸ்ட்ரக்சரை கீறுவதன் மூலம் அந்த வினவப்பட்டுள்ள கேள்விகளுக்கு எங்களால் விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. N2F2 வந்துக்கிட்டு எங்களுக்கு தியரி சொல்லுது என்னன்னு சொன்னால், இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கீறுற டைமில் ஹைட்ரஜன் ஃப்ளோரின் ரெண்டும் வந்துக்கிட்டு மைய அணுக்களாக வர முடியாது. ஆகவே நைட்ரசன் தான் மைய அணுவாக வரும். தியரி இன்னும் ஒன்று செல்லுது என்னென்னா, ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கீறுற டைமில் சமச்சீரான முறையில் தான் அந்த ஸ்ட்ரக்சர் கீறப்பட வேண்டும். அப்போ இதை நான் சமச்சீராக கீறணும்னு சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எப்படி என்றால், நைட்ரசன் ஃப்ளோரின் அதாவது ஃப்ளோரினை நான் வெளியில் கீற வேண்டும். சரியா? அடுத்ததாக இப்போ நான் ஈட்டோட்டிலத்திரன்களை போட்டு நிரப்பணும். ஆகவே இப்போ ஃப்ளோரின் எடுத்துக்கொண்டு என்றால் அணுவன் 9, ஈட்டோட்டிலத்திரன்கள் எண்ணிக்கை 7 தர 2, ஆகவே 14 இலத்திரன். நைட்ரசன் எடுத்துக்கொண்டால் அணுவன் 7, ஈட்டோட்டிலத்திரன் எண்ணிக்கை வந்துக்கிட்டு 5 தர 2 10 இலத்திரன். அவை எங்களுக்கு மொத்தமாக 24 இலத்திரன்கள் வரப்போகுது. இங்கே பிணைப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 3 பிணைப்பு, 1 2 3 பிணைப்பு. 6 இலத்திரன்கள் பிணைப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவை அந்த 6ஐயும் கழித்தால் 18 இலத்திரன்கள். அது 2ஆல் பிரித்தால் 9 பேர்ஸ் 9 சோடிகள் பயிரப்படுது. ஆகவே இந்த 9ஐ நான் போடுறதுக்கு ஒரு தியரி எனக்கு சொல்லுது என்னென்றால், முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தான் இந்த சோடிகள் இடப்பட வேண்டும். ஆகவே ஃப்ளோரினுக்கு 3, இஞ்சால 3, அவை 6 சோடி வைத்து மிச்சம் இருக்க 3 சோடி. இப்போ நான் இதில் 2 சோடியும் இதில் ஒரு சோடியும் போடலாம். அப்படி இல்லாட்டி இதில் 2 சோடியும் இதில் ஒரு சோடியும் போடலாம். நான் இதில் 2 சோடியும் இதில் ஒரு சோடியும் போட்டிருக்கேன். அது பிரச்சனை இல்லை, ஏண்டா 2 3 தான். இப்போ நான் ஏற்றத்தை பார்த்துனால் ஃப்ளோரின் வந்துக்கிட்டு 2 4 6 7, ஈட்டோட்டிலத்திரன் எண்ணிக்கை 7ன்றதால ஃப்ளோரினில் வந்துக்கிட்டு எந்த ஒரு ஏற்றமும் இல்லை. நைட்ரசன் எடுத்தால் ஈட்டோட்டிலத்திரன் எண்ணிக்கை 5, ஆனால் 2 4 6 இருக்கு. இந்த நைட்ரசனில் 6, இந்த நைட்ரசனில் 4 காணப்படுது. அப்போ இதில் வந்துக்கிட்டு 1 கூடுதலாக இருப்பதனால 1 மைனஸ், இதில் 1 குறைவாக இருப்பதனால 1 பிளஸ். ஆகவே இந்த கட்டமைப்பு வந்துக்கிட்டு ஏற்றங்கள் வெளிக்காட்டப்படுவதனால உறுதியற்றது. ஆகவே இந்த சோடிய பொண்ணு இங்கே பிணைப்புண்டு என்னால் உருவாக்கிக்கொள்ள முடியும். ஆகவே எனக்குரிய இந்த கட்டமைப்பு இப்படி வரப்போகுது. ஃப்ளோரின் நைட்ரஜன் ஃப்ளோரின். இப்போ இந்த பொண்டு ஏற்படுறதால நான் இந்த பொண்டை காட்டுறேன். ஃப்ளோரின் இவ்வாறு காணப்பட போகுது. இப்போ நைட்ரசன் ஈட்டோட்டு எண்ணிக்கை என்ன 5, ஃப்ளோரின் 7 எல்லாம் சமப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ கேட்குது என்னென்றால் ஒட்சியேட்டவன் இதில் எந்த ஒரு 2 நைட்ரசன் எடுத்தாலும் 2ம் சமன் தான். ஆக எந்த ஒரு நைட்ரசன் எடுத்தும் நாங்கள் இதுக்குரிய விடைக்கு போக முடியும். ஒட்சியேட்டவன் எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது கட்டிக்க ஒட்சியேட்டவன் வந்துக்கிட்டு இந்த நைட்ரசன் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த நைட்ரசனால பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிறதால ஒட்சியேட்டவன் என்ன 0. இவரோட இருக்கிறதால ஃப்ளோரினோட இருக்கிறதால ஃப்ளோரினுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூடியது ஃப்ளோரின். ஆகவே +1. அடுத்தது ஏற்றம் ஒன்றும் வெளிக்காட்டப்படலை. ஏற்றம் 0. அடுத்தது கலப்பாக்கம். இப்போ நைட்ரசனில் வந்துக்கிட்டு தழையாளர்கள் வந்துக்கிட்டு 1 2 3, கலப்பாக்கம் 3ன்றதால sp2. அடுத்த இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்துக்கிட்டு தழையாளர்கள் 3ன்றதால என்ன தள முக்கோணம். அடுத்தது நைட்ரசன், அடுத்தது ஃப்ளோரின்
இயல்பு. இப்போ நைட்ரசன் வந்துக்கிட்டு கலப்பில் ஈடுபடும், ஃப்ளோரின் வந்துக்கிட்டு வெளியாகுன்றதால கலப்பில் ஈடுபடாது. நைட்ரசனில் வந்துக்கிட்டு sp2 கலப்புன்னு பார்த்தாலே sp2 ஹைப்ரிட் ஓபிட்டல் இல்லாட்டி கலப்பு ஓபிட்டல். ஃப்ளோரின் வந்துக்கிட்டு ஃப்ளோரின் 2pயில் இருக்கக்கூடிய அணு ஓபிட்டல் தான் என்னையும் கலப்பில் 2p ஓபிட்டல் தான் பிணைப்பில் ஈடுபடும். சரியா? அப்போ 2p அட்டாமிக் ஓபிட்டல் இல்லாட்டி அணு ஓபிட்டல் அதுக்குரிய விடையாக அமையும்.